சரி சரி, நீங்க எல்லாரும் ஜி.ஐ. ஜேன் ஒரு அற்புதமான நடிப்பை பார்க்கணும்னா எங்களோட வாங்க. எலிசபெத் ஸ்பார்க்கிள் ஹாலிவுட்ல ஒரு பெரிய ஸ்டார். ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம்ல நட்சத்திரம். எல்லாருக்கும் பிடிச்ச நடிகை. ஆனா பல வருஷமா யாருக்கும் கவலை இல்லை. ஒருத்தன் அவங்க நட்சத்திரத்துல சாப்பாடு உடைச்சாலும் பார்க்கிற மாதிரி இல்ல. டெமி மூரோட கெரியரையும் இது பிரதிபலிக்குதா? அவங்களுக்கு 50 வயசு. அவங்க நீண்ட நாள் ஓடும் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஷோ ஷூட் பண்றாங்க. ஸ்பார்க்கிள் யுவர் லைஃப் வித் எலிசபெத். அட போங்கடா, இந்த அம்மனியோட சர்ஜன் யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு 62 வயசுல இந்த மாதிரி இருக்கணும். பாத்ரூம்ல இருக்கும் போது ஹார்வி, அந்த செக்ஸிஸ்ட் ரொம்ப அசிங்கமான டிவி ஸ்டுடியோ எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர்கிட்ட போன்ல சொல்றத அவங்க கேக்குறாங்க. எலிசபெத்துக்கு பதிலா இளம் அழகான பெண்ணை தேடுங்கன்னு அவங்க வயசுக்கு கேலி பண்றாங்க. இந்த கேரக்டர் ஹார்வி வென்ஸ்டீனை பார்த்து உருவாக்கப்பட்டது இல்லன்னு நினைக்கிறேன். எலிசபெத் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும் போது ஹார்வி அவங்களை வேலையிலிருந்து திடீர்னு நீக்குறாரு. புதுசா எப்பவும் யாராவது வேணும்னு சொல்றாரு. அவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னா அந்த பங்குக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. புதுப்பிப்பு அவசியம், அதுவும் 50ல நிக்குதுன்னு கூத்தடிக்கிறாரு. டென்னிஸ் குவைட் அந்த மகா ஆதரவாளர் ஹார்வி வென்ஸ்டீன் வேஷத்துல நடிக்கிறது சரியா பொருந்தி போகுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ஜார்ஜ்னு ஒருத்தர்கிட்ட பேச போய் விஷயத்தையே தப்பிச்சிட்டாரு. காரில வீட்டுக்கு போறப்போ தன் டூத்பேஸ்ட் விளம்பர போர்டு எடுத்து போறதை பார்த்து கவனம் திசை மாறி சந்திப்பில கார் விபத்து. அதிர்ஷ்டவசமா எலுமிச்சை எக்ஸ்ரேல எதுவும் இல்ல. டாக்டர் அவரு பொண்டாட்டி எலிசபெத் பெரிய ஃபேன், பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு. ஆனா எலிசபெத் அழுதுட்டாங்க. அவரு போன உடனே வலது மணிக்கட்டுல ஒரு புள்ளி இருக்கிற அழகான இளம் செவிலியர் ஒரு பரிசோதனை இன்னும் பண்றோம்னு சொல்றாரு. டாக்டர் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு கேள்வி எழுகுது. முதுகு பகுதியை சோதிச்சு பார்த்து நல்ல வேட்பாளர்னு சொல்லி கோட்டு கொடுத்து சிறந்த நாளை கொடுங்கன்னு வாழ்த்தி அனுப்புறாரு. ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே வந்தா கோட் பாக்கெட்ல ஒரு ஃபிளாஷ் டிரைவ். அதுல செவிலியரோட குறிப்பு. அவரு வாழ்க்கையை மாற்றியாச்சுன்னு எழுதியிருக்காரு. சொற்கள், பொருள், கடைக்காரர், நம்பர். அப்புறம் என்னன்னா 10ஆம் வகுப்பு கிளாஸ்மேட் பிரெட். ஓய்வு பெற்ற வெள்ளைக்காரர் 60க்கு மேல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு மாற்றமும் இல்லையே. உலகத்திலேயே நீதான் அழகு பொண்ணுன்னு சொல்லி ட்ரிங்க்குக்கு போகலாம்னு நம்பர் கொடுத்தாரு. சரின்னாச்சுன்னு சொன்னாலும் மனசுக்குள்ள என்னமோ இருக்கு. பிறகு கோடிக்கணக்கான டாலர் வீடு. ஏன் இவ்வளவு சோர்வு? ஹார்ட் டிரைவ்ல வீடியோ. பொருள் என்னன்னா இன்னும் அழகா, இளமையா, சரியான மாதிரி ஒருத்தரா மாத்திடும். ஒரு இன்ஜெக்ஷன் போதும், டிஎன்ஏ திறந்துவிடும். புது செல் பிரிவு, புது மாதிரி ஒருத்தர். அசல் புது மாதிரி. ஒரு வாரம் ஒருத்தர், அடுத்த வாரம் மறுத்தர். ஒருத்தர் காமால போயிடுவாங்க. பாரில் எலிசபெத் துக்கத்தில் மூழ்கினா. வாந்தி எடுக்க டாய்லெட் போனா. வீட்ல மருந்து சாப்பிடாம புதுசா வாந்தி எடுத்தா. அவங்க பெரிய படத்துல ஒரு விருதை வீசி எரிஞ்சா. டிராஷ்ல இருந்து ஃபிளாஷ் டிரைவ் எடுத்தா. நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணினா. அட்ரஸ் சொன்னா அட்ரஸ் எழுதி வச்சா. அடுத்த நாள் செய்தித்தாளில் ஒரு விளம்பரம். அடுத்த எலிசபெத் ஸ்பார்க்கிள்னு தேடுறாங்க. 18ல இருந்து 30 வயசுக்குள்ள சுறுசுறுப்பு, சாகசம், எனர்ஜி அள்ளி வீசுற பொண்ணுங்க. புது சீரியல். எலிசபெத் கேட்டாச்சு. சீரியல் விளம்பரத்தை பார்த்து கடுப்பா செய்தித்தாளை வீசி எரிஞ்சாச்சு. அப்புறம் தபால்காரர் கொண்டு வந்த பொட்டலம். 503ன்னு எழுதிய கார்டு. அந்த முகவரிக்கு போனா. சின்ன கதவு. டச் பண்ணா திறந்தது. ஒரு ரகசிய அறை. லாக்கர் பாக்ஸ் நிறைய. 503 என்னும் பாக்ஸை திறந்து பொட்டலத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனாச்சு. அதுல என்ன இருக்குன்னா, ஒரு சீரியல், ஒரு திரவம், மருந்து மாதிரி. ஸ்டெபிலைசர் என்னவோ. சொல்ல போனா அவளோட மறுபக்கம் சரியா இருக்க மருந்து. ஒரு டியூப், இன்னொரு திரவம். சாப்பிடறதுக்கு, உறங்கும் போது சாப்பிட. கிறுக்கிறுப்பு, கட்டளைகள். ஒரு முறைதான் சரியா செயல்படுத்தணும். ஒவ்வொரு நாள் அவளோட மறுபக்கம் சரியா இருக்க பாருங்க. 7 நாளைக்கு ஒரு முறை மாத்தணும். மறக்காம. அப்புறம் ஒரு நினைப்பூட்டல். குளியலறையில நிர்வாணமா இருப்பாங்க. டேமி மூர் மாதிரி. பாருங்க, எலிசபெத் அந்த ஆக்டிவேட்டர் சீரம் செலுத்திக்கிட்டா. சுத்தமா அந்தாள் தலை சுத்தி தரையில உருண்டு புரண்டு விழுந்தா. பின்னாடி அவளோட உடம்புல பெரிய பெரிய முடிச்சு வந்து போச்சு. கண்கள் இரண்டா பிளந்துச்சு. பின்னாடி பொத்தென்று ஒரு சிறுமி வெளியே வந்தா. எனக்கு பின்னாடி பெரியதா இருக்குன்னா இதுல சேர முடியுமா? கண்ணாடியில பார்த்த சின்ன எலிசபெத் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டா. எவ்வளவு அழகு, இளமையா இருக்கா. பெரிய எலிசபெத் தரையில நினைவு தப்பி கிடக்குறா. பின்னாடி வெட்டி இருக்கு. சின்ன எலிசபெத் மவுண்டன் 2 வாந்தி அடிச்சா. ஆனா உடனே தன்னை சமாளிச்சுக்கிட்டு பெரிய எலிசபெத் பின்னாடிய நூலால் கட்டி திரவ உணவு கொடுத்தா. பெரிய எலிசபெத் சுவாசிச்சா. உயிரோட இருக்கா. அடுத்த நாள் சின்ன எலிசபெத் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மூக்கு ரத்தம் வந்தது. அவ பெரிய எலிசபெத் உடம்புல இருந்து ஸ்டெபிலைசர் திரவத்தை எடுத்து செலுத்திக்கிட்டா. சரியாயிடுச்சு. சின்ன எலிசபெத் ன்னு பெயர் சொல்லி ஆடிஷனுக்கு போனா. அவங்க எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. பாருங்க, அவங்க உடம்பு பாகங்கள் எல்லாம் சரியா இருக்கு. ஹார்வி அப்படியே வேலைக்கு எடுத்தாரு. 2 வாரத்துல ஷோ ஒளிபரப்புன்னு சொல்லிட்டாரு. எலிசபெத் ஒவ்வொரு வாரமும் உடம்பு மாத்தணும்னா
சூ அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அதனால ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஊருக்கு போகணும்னு சொன்னா. அதையும் சமாளிக்கிறோம்னு ஹார்வி சொல்லிட்டாரு. சூ சூப்பரா வாழ ஆரம்பிச்சாச்சு. புது ஷோவுக்கு பயிற்சி, டீம் கூட சந்தோஷமா. அவங்க இளமையை அனுபவிச்சா. புது ஷோவுக்காக ஒரு அட்டகாசமான போட்டோ எடுத்தாங்க. அது எலிசபெத் ஜன்னல் முன்னாடி ஒரு பெரிய போர்டில் ஒட்டிருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் சூட்டா யாவூ இப் வைச்சு எலிசபெத் கூட சேர்ந்தா. ரத்தம் கலந்துட்டதும் சூ கீழே விழுந்துட்டா. எலிசபெத் எழுந்திருந்தா. ஸ்டுடியோவுக்கு போனா. ஹார்வி அவங்க சாமான்களை ஒரு பேக்ஸ்ல கொடுத்தாரு. ஹார்வி நடிக்கிறாருன்னு எலிசபெத் சொன்னா. எந்த வாரம் சூ எந்த வாரம் அவங்கன்னு காலண்டரில் குறிச்சு வச்சா. அவங்க வீட்ல டிவியை பார்த்து சும்மா இருந்தா. மாற்றம் வருவதற்காக காத்திருந்தா. ஒரு நாள் அவள் அவசரமா 503 என்னும் லாகர்ல இருந்து தன் மருந்து கிட் எடுக்க போறா. அடுத்த வாரம் சூ ஒரு அதிர்ச்சி. குளியலறை சுவருக்கு பின்னாடி ஒரு ரகசிய அறை உருவாக்குறா. அக்கம்பக்கத்து காரன் சத்தம்னு கொஞ்சம் கூச்சலிட்டான். ஆனா சூவோட அழக பாருங்க. அந்த காரன் உடனே தன் அவனுக்கு ஒரு பெரிய ஒளி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டான். சூ கதவை அப்படியே அரைஞ்சு சாத்திட்டா. அப்புறம் என்ன, எலிசபெத் உடம்பை அந்த ரகசிய அறையில மறைச்சு வச்சுட்டா. அவங்க பெரிய படத்துலாம் சேர்த்து சூவோட பாம்பிட் அப் வித் சூ நியூ ஜிம்னாஸ்டிக்ஸ் ஷோ தொடங்குச்சு. அதுல என்ன இருக்குன்னா அதிகமா இன்ட்ரெஸ்டிங். ஹார்விக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடி எலிசபெத் படங்கள் நிறைஞ்சிருந்த ஆரஞ்சு நடைபாதையில இப்போ சூவோட படம்தான். கடைசி நாள் சூ ஒரு ட்ராய்னு ஒருத்தர வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா. 2 பேரும் சேர்ந்து கிறுகிறுன்னு இருக்கிறப்போ எலிசபெத் சாப்பிடுறது முடிஞ்சு போச்சு. சூக்கு மூக்கு ரத்தம் வந்தது. உடம்பு சரியில்லைன்னு சூ சொல்லிட்டு எலிசபெத்தை பார்க்க போனா. மாத்தறதுக்கு பதிலா எலிசபெத் உடம்புல இருந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் லிக்விட் எடுத்துட்டு ட்ராய் கூட சந்தோஷமா இருந்தா. ட்ராய் ஒரு மரம் போல இருந்தான். அடுத்த காலையில எலிசபெத் எழுந்து பார்த்தா. அவள் சுத்தம் பண்றா. ஆனா என்ன ஷாக், அவளோட வலது கட்டை விரல் சட்டென்ன முதியவங்க விரல் மாதிரி மாறிடுச்சு. குழந்தைங்க புத்தகத்துல காட்டுற சூனியக்காரி விரல் மாதிரி. அந்த ஸ்டெபிலைசர் திரவம் எடுத்த இடம் சிவந்து ரொம்ப வலிக்குது. சப்ளை பண்றவங்களை கேட்கறா எப்படி சரி பண்றதுன்னு. ஆனா அவங்க சொல்றாங்க சரி பண்ண முடியாதுன்னு. சமநிலையை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. வேற கஷ்டம் வராத மாதிரி. சூ மேல கடுப்பு வரும். ஒரே கம்பெனி தான்னு சொல்றாங்க. ஆனா எலிசபெத் சூ தான் காரணம்னு நினைக்கிறா. சூ குடிச்சிட்டு வீடு சுத்தம் பண்ணா. புது சீரியல் ரொம்ப அபாசமா இருக்கு. அவங்க பாழான விரலை பார்த்துட்டு சீரியலை ஆஃப் பண்ணிடறா. பக்கத்து வீட்டுக்காரர் சூ பிரைவேட் கிளாஸ் எடுக்கிறாளான்னு கேட்கிறாரு. பார்க்க வர சொல்றாரு. டெபாசிட் பாக்ஸ்ல சத்தம் கேக்குது. ஆனா யாருமில்லை. அவள் பயந்து போய் ரீஃபில் பாக்கெட்டை எடுத்துட்டு ஒரு டீன் ஹோட்டல்ல ஓடுறா. ஒரு முதியவர் கேட்கிறார் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு. 7 நாள். அவரு வலது கை மணிக்கட்டில் பிறப்பு குறிய பார்த்துட்டு அவரு அந்த இளைஞன் நர்ஸ்னு எலிசபெத் புரியுது. அவங்க கேட்கிறாங்க. அவன் அவளை பின்தொடர்ந்தான். அவள் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு அவனுக்கு கடும் ஆர்வம். அந்த மாற்றம் எப்படி ஒருத்தரை தனிமையில ஆழ்த்துதுன்னு, உண்மையான நம்ம மதிப்பை மறக்க வைக்குதுன்னு, நம்ம இருக்கிறதுக்கு நியாயம் இருக்குன்னு அவன் சொன்னான். சூ இப்ப ஆரம்பிச்சிட்டாளான்னு அவன் கேட்டா. பயந்த எலிசபெத் அவசரமா வீட்டுக்கு ஓடினா. அப்போ ட்ராயில மோதினா. அவன் ரொம்ப கோபப்பட்டான். பச் பொண்ணு நீ காத்திரு. அந்த இரவு பிரெட் அவளை எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொன்னது ஞாபகம் வந்தது. அவள் மதிப்பு உயர்ந்த மாதிரி உணர்ந்தா. டேட் போகலாம்னு அவன் கூப்பிட்டா. பிரெட் ஷாக். பிரெட் கூட ட்ரிங்க் குடிக்க போறதுக்கு எலிசபெத் கிளம்ப போறப்போ சூவோட பெரிய போர்க்கண்ணுல பட்டது. அவள் இளமையில பாதுகாப்பின்மை அவளை பிடிச்சுக்கிச்சு. முகம் புதுசா போட்டா. ஆனா அவள் பாதுகாப்பின்மை தன்னையும் வெறுக்க வைச்சுச்சு. முகப்பூச்சு அழிச்சு புட்டா. வீட்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. பிரெட் அவளை பார்க்க வந்தான். ஆனா தனக்குள்ளேயே மூழ்கி இருந்த எலிசபெத் பதில் சொல்லல. அதிகமா சாப்பிட்டா. சூ ஜிம் வீடியோ எடுத்தா. ஒரு போஸ்ல இருக்க நேரத்துல அவள் வலது பக்க இடுப்பிலிருந்து ஒரு பொருள் புடைக்கிறது. சூ இடிந்து விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. அவள் கவனம் பிரிஞ்சு போச்சுன்னு சொல்றா. படப்பிடிப்பு தொடருது. ஆனா கட்டுப்பாட்டு அறையில இருக்கிற இயக்குனர் படப்பிடிப்பை நிறுத்துறார். மானிட்டர்ல ஒரு அதிசயமான விஷயம் காணப்பட்டதுன்னு சொல்றார். ஒவ்வொரு காட்சியா சரிபார்க்கிறாங்க. பயந்த சூ அறையில ஓடிபோய் இடுப்பில இருந்த அந்த அசாதாரணமான பொருளை வயித்துக்கு மாத்துறா. நாபி துவாரத்திலிருந்து அதை வெளியே இழுக்கிறா. சேவல் காலு. ஒரு கோழி கால். சூ பயங்கரமா அதிர்ச்சியடைஞ்சு கனவுல எழுந்திருக்கா. எலிசபெத் மயக்கத்துல கிடக்கா. எலிசபெத் அதிகமா சாப்பிட்டது சூக்கு தெரிய வருது. கடுப்பான சூ சப்ளை பண்றவங்களை கேவலமா தொலைபேசியில கிண்டல் பண்றா. ஆனா அவங்க சூவோட ஷோ ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சூ நெட்வொர்க்கோட பெரிய ஷோவுக்கு சிறப்பு விருந்தினரா தேர்ந்தெடுக்கப்படுறா. புத்தாண்டு நாள் ஷோ. 30 மில்லியன் பார்வையாளர்கள். சூ அந்த அவகாசத்தை விட மாட்டா. ஷெட்யூல் மாத்த சொன்னாலும் கேட்க மாட்டா. சூ புகழ் அடைஞ்சு விண்ணுக்கு போறா. எலிசபெத் உடம்பு மோசமாயிட்டு போகுது. எலிசபெத் சப்ளையர் கிட்ட சூ பண்ண விஷயத்துக்கு கோவமா போன் பண்றா. சப்ளையர் நீங்க இந்த கெட்ட விஷயத்தை நிறுத்த வேணுமான்னு கேக்குறார். அவ ஒரு கணம் நம்பிக்கை. ஆனா அவன் எல்லாமே திருப்பி போட முடியாதுன்னு சொன்னதும் எலிசபெத் மறுத்துட்டா. ஹர்வியோட பிரிஞ்சு சமையல் புத்தகத்தை பரிசா வாங்கி ரொம்ப கொழுப்பான சாப்பாடு சமைச்சா.
சூ இன்டர்வியூல அவளை பேசாம கேலி பண்றதை பார்த்துட்டு கடுப்பா டிவில முட்டை வீசி ஜன்னல அத்தனையும் நியூஸ் பேப்பர்ல மூடிட்டா. சூவோட பெரிய பெரிய போர்ட் காணாம போகட்டும்னு. அப்புறம் அந்த ஃபிளாட்டு முழுக்க சாப்பாட்டு குப்பை நிறைய கிடக்கிறத பார்த்து சூக்கு ஒரு வெறுப்பு. திரும்பி போகவே மாட்டேன்னு கெடுபிடி பண்றா. எலிசபெத் கிட்ட இருந்து நிறைய ஸ்டெபிலைசர் திரவத்தை எடுத்து கண்ணாடி பாட்டில்ல சேகரிச்சு வச்சிருக்கா. அதோட காலாவதி தேதி என்னன்னு தெரியலையே. 3 மாசம் கழிச்சு நியூ இயர் ஈவ் ஷோ ஒளிபரப்புக்கு முந்தின நைட் சூக்கு எலிசபெத் உடம்புல இருந்து திரவம் எடுக்க முடியல. சப்ளை பண்ணுறவ கிட்ட ஃபோன் பண்ணா அவன் சொல்றான் எல்லாத்தையும் அவ எடுத்துடுச்சுன்னு. திரவம் மறுபடியும் உருவாகணும்னா திரும்பி போகணும், அப்பதான் அந்த திரவம் உற்பத்தி ஆரம்பிக்கும்னு. வேற வழி இல்லாம உடம்பு சரியில்லாம சூ எலிசபெத் கூட மாறி போயிடுச்சு. இதற்கிடையில் சூவோட பாய்ஃப்ரெண்ட் சூ சரியில்லைன்னு கவலைப்பட்டு அவளை பார்க்க போறான். மாற்றமான பிறகு கண்ணாடியில தன்னை பார்த்து எலிசபெத் அதிர்ச்சியா போறா. ஒரு கார்கோயிலை போல அவ தோற்றமளிக்கிறா. அட போங்கடா, ஒரு பெரிய பேய் மாதிரி கத்திடுச்சு அவள் சூஸ் காதலனை பார்த்து. அந்த பயலோ பயந்து நடுங்கி ஓடிடுச்சு. உடனே சப்ளை பண்ணுறவ கிட்ட கதறி அழ ஆரம்பிச்சா, இனி வேணாம்னு சொல்வேன்னு. ஆனா அவங்க இப்படி நிறுத்திட்டா திரும்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிறகு அவள் தன் ஓவியத்தை மீண்டும் சரியா வைச்சாச்சு. யோ, இந்த பொண்ணு அழகையே நிஜமா கெடுத்தாச்சு. அடுத்த நாள் கடைசி சாமானும் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. உடனே அள்ளிக்கிட்டு வந்துட்டா. வீட்டுக்கு போய் சூஸ் கிட்ட சிரிஞ்ச் குத்தினா. ஆனா கடைசி வரைக்கும் குத்துறதுக்கு முடியல. தன் அழகு காலங்களை பற்றி நினைச்சு எப்படியோ உயிர் கொடுத்தாச்சு. இப்ப 2 பேரும் புள்ளி புள்ளியா உயிரோட இருக்காங்க. அந்த சிரிஞ்ச் காலியா இருக்கிறத பார்த்து சூஸ் கோபத்தோடு எலிசபெத்தை அவள் ஓவியத்துக்குள்ள தூக்கி போட்டா. அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டாங்க. சூஸ் அவளை கண்ணாடில அடிச்சு அடிச்சு கொன்னுபிட்டா. ஒரு ஹாக்கி பிளேயர் மாதிரி சூஸ் மாறி போயிட்டா. ஏன் இப்படி ஆகுதுன்னு புரியல. ஷோவுக்கு போகணும்னு கூப்பிட்டாங்க. பாருங்க, பல்லை காட்டி ஹார்வின்னு ஒருத்தன், சும்மா முதிய வெள்ளைக்கார ஆம்பளைகளோட கூட்டம் அவளை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா அவளால கிள்ளுன்னு சிரிக்கவும் முடியல. லிஃப்ட்ல ஏற போறா, அதுலேயே காதே உதிர்ச்சிடுச்சு. டபுள் ஸ்பீட்ல அபார்ட்மெண்ட்ல நுழைஞ்சா ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும்னு டாக்டர் சொன்ன சீரம் இருக்கு. அதை உடனே உள்ளே குத்திக்கிட்டா நம்பிக்கையோட. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? எலிசபெத் சூ இருவரோட கலவையா மிகப்பெரிய அசுர வடிவம் ஆயிடுச்சு. எலிசபெத் அவள் பின்னாடி படுத்துக்கிட்டு இருவராலும் சரியா பேசவும் முடியல. ஸ்டுடியோவுக்கு போகணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா. ஆனா காதணியை போட்டுக்கிட்டா. எலிசபெத் தலையை மறைச்சா, சின்ன முடிகளை வாரிவிட்டா. அப்புறம் என்ன பண்ணா தெரியுமா? பழைய எலிசபெத் படத்தை முகமூடியா போட்டுக்கிட்டா. அப்போ அவ எவ்வளவு அழகா இருந்தாளோ. மோன்ஸ்ட்ரோ எலிசு டொம்பிடொம்பி ஸ்டுடியோவுக்கு போனா எல்லாரும் கை தட்டினாங்க. பின்னாடி என்ன இருக்குன்னே யாருக்கும் கண்ணுல படல. அவள் மனசுல மட்டும்தான் அது இருந்துச்சு. ஒரு ஆர்கனை இழுத்தடிச்சுக்கிட்டே ஸ்டேஜ்ல ஏறினா. பேக்கப் டான்சர்ஸ் ஆடியன்ஸ்ல உட்கார்ந்திருந்தாங்க. சபாஷ், அவங்க பேசுறப்போ முகமூடி தூக்கி வீசுது. அதிலிருந்து ஒரு சத்தம், பேய் மாதிரி ஒரு பொருள் வெளியே வருது. ஆடியன்ஸ் அலற ஆரம்பிச்சிடுச்சு. அவங்கள பேய்னு அசுரின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. சிலர் ஓடி போட்டாங்க. இன்னும் சிலர் அவளை அடிக்க வந்தாங்க. ஒருத்தன் தலையையே வெட்டி போட்டான். அப்புறம் அதிர்ச்சி, ஒரு முகமூடியான தலை வந்துச்சு. கை புடைச்சு, ரத்தம் சாரிச்சு. ஓடுறா. அவங்க உடம்பு துண்டுகளா போச்சு. நடைபாதையில உள் உறுப்புகள் குவியலா விழுந்துச்சு. எலிசபெத் முகம் அவங்க ஹாலிவுட் ஸ்டாரில படமா போச்சு. நட்சத்திரங்களை பார்த்து சந்தோஷமா கனவு காணுது. அப்புறம் பேய் மாதிரி சிரிப்பு ரத்தமா மாறி போச்சு. அடுத்த நாள் ஒருத்தன் ஃப்ளோர் ஸ்க்ரப்பர்ல அந்த ஸ்டாரை சுத்தம் பண்றான். உடம்பு வெறுப்பு காட்சி. வயசாவதுன்னா என்னன்னு நல்லா புரியுது. ஹாலிவுட்ல இளமையா இருக்கணும்னு ஒரு ஆசை. டெமி மூர் கூட அப்படித்தான் பண்ணினாங்க. ஆனா இருந்தாலும் சிரிப்பா இருக்கு. அவங்க தன்னை உருவத்தை முகமூடியா உபயோகிச்சாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.